எந்த நேரத்திலும் உன் மகிழ்ச்சியை யார் கையிலும் கொடுக்காதே. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்தால் மகிழ்ச்சியாக இரு. யார் உன்னை அழ வைக்கிறார்களோ அவர்களுக்கு பதிலாக நீ அவர்களுக்கு செய்யும் மாபெரும் எதிர்ப்பு உன் மகிழ்ச்சியை நீ அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். யாருக்காகவும் அழாத, யாருக்காகவும் அழாத. இன்னிலிருந்து விடுதலை செய்யற உன்னை. யாருக்காகவும் அழாத. உன்னை அழ வைக்கிறார்கள் என்றால் உன் அழுகைக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள். தகுதியற்றவர்களுக்காக நீ ஏன் அழ வேண்டும்? அழாத. இந்த உப்பு தண்ணி இருக்குல்ல, கண்ணிலேருந்து வருது, அது ரொம்ப பெருமதியானது. அவ்வளோ அநியாயமா யாருக்காகவும் இப்படி வரட்டும் தண்ணி. உழைத்த அந்த உப்பு நீரை வெளியேற்று. ஒருபோதும் மன வலிப்பட்டு கண்களில் இருந்து அதை வெளிப்பட்டு விடாதே. ஏனென்றால் கண்களில் இருந்து துக்கத்தில் வரக்கூடிய தண்ணீருக்கு அடர்த்தி அதிகம். அது வாழ்நாளை தின்று போடும். என் பிள்ளையே, மகிழ்ந்து இரு என்று ஒரு தாயாக உன்னை நான் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். மகிழ்ந்து களி கூறு, இதோ உன் பிரகாசம் வந்தது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதனை உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்களில் பெற்றுக்கொள். இந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க்கை மட்டும் கண்டுபிடிச்சிரு. எதில் உன்னுடைய வாழ்க்கையின் ஆழமான வெப்பம் இருக்கிறது, அந்த வெப்பம் உன்னை எந்த மாதிரி எலிவேட் பண்ணோங்கிறத நீ கண்டுபிடிச்சிரு. பல நேரங்களில் நாம் காமத்திலும் காதலிலும் அதை இந்த வயதிலே செலவழித்து விடுகிறோம். இந்த வயதில் அதை பாதுகாத்துக் கொள்கின்றவர்கள் வாழ்க்கை முழுக்க மகிழ்ந்து களி கூறுகிறார். ஒரு பரிசு இந்த உலகத்தில் வேறு கிடையாது. என் பிள்ளைகளை, உலகத்தில் செய்யப்படக்கூடிய அத்தனை குற்றங்களுக்குமான தண்டனை என்பதே அந்த தனி மனிதனுடைய சுதந்திரத்தை, அது உள்ளாகட்டும் புறமாகட்டும், ஒன்றும் இல்லை. இப்ப நான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன்ல, மிக முக்கியமான விஷயம் பேசி என்ன சொன்னாங்க தெரியுமா? நானும் நீங்கள சாவர வரைக்கும் அது தெரிய போறதில்லை. ஆனா கவனமெல்லாம் அங்கதான். மனம் வேறு வேலைகளில் செலுத்துவதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொண்டால் உன்னுடைய வெற்றியை நீயே முயன்றாலும் தடுக்க முடியாது. கவனத்தோடு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொள். நீங்கள் நர்ஸா இருக்கிறீங்க, சில பேர் ஆசிரியர்களா இருக்கிறீங்க, சில பேர் இன்ஜினியர்ஸா இருக்கிறீங்க, சில பேர் பாராமெடிக்கல்ஸ்ல இருக்கிறீங்க. எல்லாத்திற்குமான கவனம், எல்லா வேலைகளிலும் கவனம் மட்டும்தான். இந்த கவனத்தை எப்படி முன்னெடுப்பது? சுதந்திரம் என்பது என்ன? இதை எந்த அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொண்டு செல்ல போகிறாய்? நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது பரவலாக பல பேருக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக. இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 லட்சம் பேர் என் பேச்சை கேட்கறாங்க, இல்ல 10 லட்சம் பேர் கேட்கறாங்கன்னா 10 லட்சம் பேருக்காக நான் பேசல, 8 கோடி மக்களுக்காகவும் நான் பேசுறேன். அவர்களிடத்தில் போய் அது சேருகின்ற வரைக்கும் நான் அதை பேசிக்கொண்டே இருக்கிறேன். சொன்னதையே திருப்பி சொல்ல வேண்டும் என்ற அவா கிடையாது எனக்கு. இந்த கருத்து உங்கள் மனதில் போய் சேர வேண்டுமே என்கின்ற அந்த நெருப்பு தான், அந்த பொறிதான். அந்த நெருப்பின் அடிப்படையில் நான் இதை சொல்லுகிறேன். இப்பொழுது சமீபத்தில் ஒரு சமீபத்தில்னா ஒரு வருஷம் இருக்கும், இந்த தொலைபேசியை நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பண்ணுவீங்களா? எவ்வளோ ரீல்ஸ் பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு? கணக்கே கிடையாது. ஒரு டிப்ஸ் கொடுக்கவா? படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். இந்த வயசுலலாம் ரொம்ப ரீல்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ, மெமரி பவர் போயிடும். நீ என்ன பார்க்குறியோ உனக்கும் ஞாபகம் இருக்காது. வரிசை பண்ணி சொல்லு, ஒரு 10 ரீல்ஸ் சொல்லுன்னா தெரியாது. மூளையை மழுங்கடிக்க செய்யும். நான் பார்ப்பதில்லை, அதற்காகவே பார்ப்பதில்லை. நான் சொன்னல, எனக்கு நானே சொல்லிக் கொண்டிருப்பது, பர்வீன் சுல்தானா, உன்னை காப்பாற்ற போவது நீ மட்டும்தான். நீ பிழை செய்யாமல் இருந்தால் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வாய். நான் என்னை எந்த நேரத்திலும் கீழே போட அனுமதிப்பதே இல்லை. எனக்கு நானே உள்ளுக்குள்ள ஒரு கொம்பு வச்சிருக்கேன். ஒரு வளாசுனா அது ஒழுங்கா இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட அந்த குச்சி போவாது. சுயமரியாதையா நானே என்னை வழிபடுத்திட்டு போயிடுவேன். அடுத்தவங்க சொல்றதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. நிறைய ரீல்ஸ் பார்க்காத. டூ மச் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் will lead you to stress. 10 நிமிஷம் பாரு, டைம் வச்சுக்கோ, பாரு. என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? பாரு, பரவாயில்ல. ஆனால் 10 நிமிஷம் அலாம் வச்சுட்டு கட் பண்ணிடு. நான் இப்படி சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஏதேனும் கதவுகள் உங்களுக்காக பூட்டப்பட்டு இருந்தால்
அது நீங்கள் உள்ளே போனால் சிறைப்பட்டு விடுவீர்கள் என்பதற்காக பெரியவர்கள் பூட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். உள்ளே போய் சிக்கிக் கொண்டவர்களுக்குத்தான் தெரியும் சுதந்திரத்தின் அற்புதம். சுதந்திரத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல பேர் அந்த அடிமை கதவிற்குள் போவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் அடிமை தலைக்குள் சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கென்று வருவது வரும். இந்த வயதிலே அதை தேடி போகாதே. 25 வயசு வரைக்கும் காத்திரு. உனக்கு தகுதியானது உன்னை விட அதிகமாக வந்து சேரும். கல்யாணம் ஆறதுக்குள்ள இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு 8 பிரேக் நடக்குது சார். பிரேக்கப் எவ்வளவு வலி தெரியுமா? ஒவ்வொரு பிரேக்கப்பும் டிவோர்ஸ் மாதிரி சார். இவங்களால ஒரு டிவோர்ஸையே தாங்க முடியாது. இந்த பிள்ளைங்க 8 டிவோர்ஸை சந்திக்குது கல்யாணத்துக்கு முன்னாலேயே. அவங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், நீங்களா தேடி போகாதீங்க. நீங்களா தேடி போனீங்கன்னா அது பாட்டுக்கு அது போயிடும். கடவுள் விருப்பத்தில் பெரியவர்கள் ஆசீர்வாதத்தில் ஒன்று வந்து சேர்ந்தால் அது கடைசி வரைக்கும் நம்மை விட்டு போகாது. நம் முன்னால் வாழ்ந்து இருக்கக்கூடிய பெரியவர்கள் நமக்கு சொல்லுகின்ற அற்புதமான செய்தி, உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ காத்திரு, அவசரப்பட்டு எதிலும் போய் சிக்கிக் கொள்ளாது. சில ஒரு 5 வயசு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு கணவர் விட்டுட்டு போயிட்டாருன்றதுனால ஒரு ஆளை நம்பி 10 வருஷமா வாழ்ந்து 30 லட்சத்துக்கு மேல அந்த ஆள்கிட்ட பறி கொடுத்து, இதுக்கு 37 வயசு, அந்த ஆளுக்கு 40 வயசுல அவன் விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். இந்த பொண்ணு என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வருது, மேடம் 10 வருஷமா என் வாழ்க்கையை தின்னுபிட்டு 30 லட்சத்தையும் சாப்பிட்டுட்டு 15 வயசு பிள்ளையோட நான் 40 வயசு நெருங்க நிற்கிறேன், அவன் போறான் மேடம். சே தேங்க்ஸ் டு காட், ரொம்ப நல்லது, தப்பிச்சிட்டேன். இல்லை மேடம், இல்லை மேடம், எப்படியாவது சேர்த்து வைங்க மேடம். நான் சொன்னேன், 27 வயசுல ஒரு வேலைக்கும் போகாம உன் சம்பாத்தியத்தை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தானே, அவனை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு கேட்டும்போது அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. நான் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன் தெரியுமா? நீங்க அந்த மாதிரி சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காக. இல்லை மேடம், யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்கல மேடம், அவன் தான் மேடம் கேட்டான். என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? சாப்பிட்டியான்னு கேட்டான். இந்த சாப்பிட்டியான்னு கேட்டதுக்காக 10 வருஷமா 30 லட்சம் ரூபாய் இளமையையும் கொடுத்த. ஒன்றும் இல்லை குழந்தைகளே, ஒரு புக் இருக்கு, ஏன் அறிவாளி பெண்கள் தவறானவர்களையே தேர்ந்தெடுக்கிறார்கள்னு படிச்சிருங்க. நல்லா இருக்கோங்க. ஒரு சின்ன சின்ன வார்த்தைக்கு, ஹே நீ எவ்வளோ நல்ல பிள்ளை தெரியுமா, ஹே அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியும், ஐயோ நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியும், ஹே நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு எவனாவது சொன்னான்னு வச்சுக்கேன், நீ ஒன்றும் சொல்ல தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு கடந்து போயிரு, அப்படின்ட்டு நிற்காத. இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் எப்பவுமே சொல்றேன், வீட்டில் நம் எல்லோருக்கும் பெண்கள் என்பதற்காக இந்த காலகட்டத்தில் பாசம் அதிகம் கிடைக்கிறது. ஆண் குழந்தைகளை காட்டிலும் பெண் குழந்தைகளை வீட்டில் பெற்றோர்கள் அதிகம் நேசிக்கிறார்கள். இது உண்மை, இந்த காலகட்டத்தில் உண்மை. அவர்கள் நமக்கு சாக்லேட் கொடுப்பார்கள். வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவர்கள் எல்லாம் சாக்லேட் கொடுப்பார்கள். நாம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்போம், அதையும் தருவார்கள். இந்த பழக்கத்தில் வெளியில போய் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்டுறாத. ஏன் தெரியுமா? உனக்கு எவனாவது எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்கறானா அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக உன் மீது ஏதேனும் தப்பாக எண்ணம் இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை அவன் உனக்கு தரமாட்டான். இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. உன்னை வெளியில கூட்டிட்டு வந்துட்டோம்ல, படிக்க வச்சிருக்கோம்ல, நீ துக்கம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும்ல, அதற்காகத்தான் இந்த மேடையை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். குழந்தைகளை 2 விஷயம் சொல்றேன்னு சொன்னேன், 3 விஷயம் சொன்னேன்னு சொன்னேன், 2 விஷயம் முடிச்சாச்சு. இதோ கடைசியா வர ஒரு விஷயம். இதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த குழந்தைகளுக்கு தேவை என்பதற்காக சொல்லுகிறேன். இது ரெக்கார்டிங்கானது இல்லை, இது என் பிள்ளைகளுக்கானது, என் மகள்களுக்கானது. எனக்கு ரொம்ப ஆசை குழந்தைகளை, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கணும்ட்டு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் மீ அ லாட். ஏன் தெரியுமா? பிள்ளை பிறந்த உடனே நான் கண்ணை முழிச்ச உடனே கேட்ட ஒரே வார்த்தை என்ன குழந்தைன்னு.
பொன் குழந்தைன்னு வாய் அசையுமான்னு பார்த்துருந்தா ஆண் குழந்தைன்னு வாசம். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். என் ஆழ் மனசுல எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன் எப்பொழுதும். ஏன் தெரியுமா? நான் எப்படி என்னுடைய எல்லா அவமானங்களையும் எல்லா தாழ்ச்சிகளையும் கடந்து என்னுடைய எல்லையை நான் எட்டி பிடித்திருக்கிறேனோ, அந்த ரகசியத்தின் அந்த பெண் மொழியை என் பிள்ளைக்கு நான் சொல்லி தந்துவிட வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு உண்டு. இயற்கை எனக்கு பெண் குழந்தை தரவில்லை. அதனால் குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு தாயாக நின்று இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். 2 விஷயத்துல கவனமா இரு. வரும் சிக்கல்கள், வரும் இமோஷனலா ப்ராப்ளம்ஸ் வரும், வராமலாம் இருக்காது. வரலன்னா பயாலஜிக்கலாக நம்ம ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். வருதுன்னா ஒழுங்கா இருக்கோன்னு அர்த்தம். இந்த வயசுல வரும்.